Hi guys, welcome to முப்படை ட்ரைனிங் அகாடமி. சோ எல்லாருக்குமே முப்படை பயிற்சி மையத்தின் 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஓகேங்களா? சோ எழுதியிருக்கிற லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம். நம்ம பள்ளி பருவத்துல இருந்து இந்த லைனை கேட்டு பழகினதுதான். நமக்கும் சுதந்திரம் கிடைச்சிச்சு, அதை பாதுகாப்போட பேணி காப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் பெரும் சுதந்திரத்தில் வாழ்ந்து காண்போம் அப்படின்னு சொல்லி நான் வாழ்ந்து காண்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சுதந்திர தின நல்ல திருநாள்ல நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லிக்க ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பெற்றோர்கள் ஆகட்டும் அல்லது உங்களுடைய ஆசிரியர்கள் ஆகட்டும், ஆனா இல்ல யாராவது உன்னை விரும்பியவர்கள் ஆகட்டும், உனக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்காங்க இந்த ஒரு டைம்ல. சோ நீ படிச்சு நான் வேலையை வாங்குவேன் நீ சொன்ன ஒரு காரணத்தினாலதான் எல்லாரும் உனக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து நீ படிடா, நீ படிச்சு வேலையை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்து அதுக்கான ஃபீஸ் எல்லாம் கட்டி உன்னை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. ஆனா எங்க இருந்தோ எங்கேயோ யாரையும் மீட் பண்ணி நீ பழகக்கூடிய இந்த ஒரு நாள்ல உன்னுடைய மைண்ட் கண்ட்ரோலா இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பா கண்ட்ரோல்ல இல்ல. இதெல்லாம் நீ பெற்றிருக்கக்கூடிய சுதந்திரம். இந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி வாழ்ந்து காண்பிக்கிறதுக்கான நேரம் தானே தவிர நீ வீணான நேரத்துல போயிட்டு மூழ்கிறது கிடையவே கிடையாது. சோ எங்க வந்திருக்கு எதுக்கு வந்திருக்குன்றத மறந்துட்டு முழு நேர அந்த மாதிரி ஆளாவே மாறிட்ட அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதனால இந்த பெற்றிருக்கக்கூடிய சுதந்திரத்துல அடுத்தவங்க முன்னாடி வாழ்ந்து காண்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கோ. தேவையில்லாத விஷயங்கள்ல உன்னுடைய மைண்ட போயிட்டு விட்டுட்டு திக்கு தெரியாம திசை தெரியாம என்ன ஆகிட்டு இருக்காதுன்னு பாத்தீங்கன்னா மூழ்கடிச்சிட்டு இருக்காத. சோ எதுக்கு வந்திருக்க ஏன் வந்திருக்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. சோ படிக்கிறது மட்டும்தான் உனக்கு இந்த வேலையை வாங்கி தரும். சோ இந்த 79வது சுதந்திர தினத்துல ஒரு குறிக்கோள் எடுத்துக்கோ. நம்ம அடுத்த சுதந்திர தினத்துக்கு கண்டிப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல கொடியேற்றுற இடத்துல நம்ம ஒரு பந்தோபஸ்து டியூட்டில இருக்கணும், ஒரு போலீஸா மாறணும். அடுத்த இதுக்கு நம்ம சீஃப் கெஸ்டா கூட யாராவது பேசுறதுக்கு கூப்பிடலாம், இல்ல நம்ம ஒரு இடத்துல போயிட்டு ஒரு பந்தோபஸ்து டியூட்டில இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோளை எடுத்துக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா வரக்கூடிய தேர்வுகள்ல வரக்கூடிய வேலைகளை நீங்க எளிமையா வாங்கலாம். சோ ஒன்ஸ் அகைன் முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சோ இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய விஷஸை கமெண்ட் செக்ஷன்ல எல்லாருக்குமே சொல்லிட்டு போங்க. சோ எல்லாருக்குமே இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ். தேங்க்யூ.